Hello students, welcome to my channel. இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா 12th accountancy chapter 1ல sum number 12 பார்க்க போகிறோம். என்ன கொடுக்குறான்னு பாருங்கள். From the following particular prepare bills receivable amount and compute the bills received from the debtors. அப்போ நம்ம bills receivable account போட சொல்லியிருக்காங்க. என்னென்ன பர்டிகுலர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா bills receivable at the beginning opening balance கொடுத்துருக்காங்க, க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க, கேஷ் வந்து எவ்வளோ ரிசீவ் பண்ணுறோன்னு கொடுத்துருக்காங்க, பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஹானர் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம சம் போட போகிறோம். டெட்டாஸ் அக்கௌண்ட் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் போடணும். சம்மை பாருங்கள். டெபிட் கிரெடிட் கொடுத்துங்க, பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் ஹெட்டிங் போட்டுங்க, பர்டிகுலர்ஸ் ருபீஸ் போட்டுங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு டு பேலன்ஸ் பிபைடி டெபிட் சைட் கொடுப்பீங்க 1,40,000. சம்மில் பாருங்கள் பில்ஸ் ரிசீவபிள் 1,40,000 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பில்ஸ் ரிசீவபிள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, க்ளோசிங் பேலன்ஸ் வந்து 2 lakh கொடுத்துருக்காங்க. அந்த 2 lakh என்ட்ரு பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு என்ன சம்மில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், கேஷ் ரிசீவ்ட் ஃபார் பில்ஸ் ரிசீவபிள் அப்போ 3,90,000 கொடுத்துருக்காங்க. இப்போ பை கேஷ் அக்கௌண்ட் போட்டு 3,90,000 என்ட்ரு பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஹானர்னு கொடுத்துருக்காங்களா, பில்ஸ் ரிசீவ் ஆகி டிஸ்ஹானர் ஆகிடுச்சு. ஓகே, இதை எப்படி கொடுக்கணும்னா நேம் வந்து சன்ட்ரி டெட்டாஸ் அக்கௌண்ட் கொடுக்கணும். இது வந்து சன்ட்ரி டெட் ஆஃப் டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட் போடும்போது இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் இந்த என்ட்ரி. அதனால் இந்த அமௌண்ட் வந்து எப்படி நேம் கொடுக்குறீங்க, பை சன்ட்ரி டெட்டாஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 30,000 கொடுக்குறீங்க. ப்ராக்கெட்டை பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஹானர்ட். ஓகேவா? இப்போ வேறு எந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கல, இது எல்லாத்தையுமே டோட்டலாக ஆட் பண்ணிக்கிறீங்க. 6,20,000 வரும். இந்த 6,20,000லேருந்து 1,40,000 லெஸ் பண்ணிக்கிறீங்க. நான் இங்கே ரஃபாக லெஸ் பண்ணுறேன். 4,80,000 வருது. அப்போ அந்த 4,80,000 போட்டுக்கிறீங்க. இதுக்கு என்ன நேம் கொடுப்பீங்கன்னா டு டெட்டாஸ் அக்கௌண்ட். இதுதான் வந்து பேலன்சிங் ஃபிகர். ஓகேவா? ப்ராக்கெட்டில் பில்ஸ் ரிசீவபிள் டியூரிங் த இயர். அப்படின்னு நேம் கொடுத்துங்க. இது வந்து எங்கே போகணும், டெட்டாஸ் அக்கௌண்ட் போட்டோம்னா இந்த என்ட்ரி வந்து அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். ஓகேவா? சம் புரியுதா? புரியலைன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.